வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல இந்த வெயிலுக்கு ஏத்த ஒரு குளிர்ச்சியான ஒரு ரெசிபி பார்க்க போறோம். வெள்ளரிக்காயில நம்ம நிறைய ரெசிபிஸ் பண்ணிருக்கோம். ரெகுலரா பண்ற ரெசிபிஸும் பண்ணிருக்கோம். டிஃபரெண்டா வந்து வெள்ளரிக்காயில இட்லி பண்ணிருக்கோம், வெள்ளரிக்காய் தோசை, மற்றபடி நம்ம நார்மலா பண்ணக்கூடிய கூட்டு, இந்த மாதிரி நிறைய பண்ணிருக்கோம். இன்னைக்கு வந்து வித்தியாசமா வெள்ளரிக்காயில ஒரு தொகையல் பண்ண போறோம். கன்சிஸ்டன்சி டெக்ஸ்டர் கொஞ்சம் மாத்தி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த தொகையில வந்து நம்ம சட்னியாவும் மாத்திக்கலாம். அதாவது எல்லா விதமான டிஃபனுக்கும் தொட்டுண்டு சாப்பிடலாம். இந்த தொகையல் வந்து சூடான சாதத்துல கொஞ்சம் நெய் விட்டு இந்த தொகையிலையும் விட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா தேவாமிர்தமா இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு ஜஸ்ட் வடாமோ அப்பளாமோ இருந்தா கூட போதும், பிரமாதமா இருக்கும். இந்த வெயில் காலத்துல நமக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் லைட்டான குளிர்ச்சியான ஃபுட்டு தான் நமக்குமே பிடிக்கும். இந்த தொகையல் வந்து சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்குமே ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த வெயிலுக்கு ஏத்த டேஸ்டியான வெள்ளரிக்காய் தொகையல் குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 2 வெள்ளரிக்காயை ரஃபா கட் பண்ணிருக்கேன். நல்லா எலசா இருக்கு, அதனால தோல் விதை எதுவுமே நான் எடுக்கல, அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். வெள்ளரிக்காய் தொகையல் பண்றதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிட்டு சின்ன கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்க பவுடர் பெருங்காயம் சேர்க்கறதா இருந்தா கடைசியா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தொகையில எல்லாம் வந்து பெருங்காய வாசனை தூக்கலா இருந்தா நல்லா இருக்கும். பெருங்காயம் பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் இல்லை, 1.5 டேபிள் ஸ்பூனே இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. பருப்பு செவந்து வரட்டும். பருப்பு லேசா செவந்து வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு. நான் வெள்ளை எள்ளு சேர்க்கிறேன், நீங்க கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். 4 காஞ்ச மிளகாய், எண்ணெய், ஒரு 10 மிளகு, 2 பச்சை மிளகாய், இந்த மாதிரி 2ஆ உடைச்சி போட்டுருங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, 1/2 டீஸ்பூன் ஜீரகம். இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஃப்ளேம் லோல இருக்கட்டும். எல்லாமே நல்லா வறுபட்டு எடுத்து காரம் நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாயும் 4 காஞ்ச மிளகாயும் கொஞ்சம் மிளகும் சேர்த்திருக்கேன். வதக்கிடுறதுனால பச்சை மிளகாயோட காரம் குறைஞ்சிடும், நல்லா வாசனை மட்டும்தான் இருக்கும். இந்த மிளகாய் மிளகு இந்த காரம் தான் நமக்கு தூக்கலா இருக்கும், அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். அதே கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெள்ளரிக்காய் சேர்த்துடுவோம். இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இதை வதக்கி விட்டுப்போம். ரொம்ப சாஃப்டா வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போக வதங்கினாலே போதும். வெள்ளரிக்காய் பாருங்க லேசா கலர் மாதிரி வதங்கிருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப சாஃப்டா வேகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் புளி, இதை நல்லா வாஷ் பண்ணிருக்கேன், எதுவும் சேர்த்துருவோம். கொஞ்சம் கொத்தமல்லியே இந்த தண்டோடையே நம்ம சேர்த்துருவோம். இந்த தண்டு வந்து நல்லா வாசனையா இருக்கும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இந்த கொத்தமல்லி இந்த புளி வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணாலே போதும். இதெல்லாம் சூடு ஆறட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இது எல்லாமே நல்லா சூடு ஆறு எடுத்து நான் மிக்ஸி ஜார்ல எடுத்துட்டு இருக்கேன். தண்ணி விடாம இதை ஃபர்ஸ்ட் அரைச்சு எடுத்துருவோம். பாருங்க, இது போல கொஞ்சம் குறை நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெள்ளரிக்காயும் சேர்த்துருவோம். இதையும் வந்து நம்ம தண்ணி விடாம அரைச்சிக்கலாம். வெள்ளரிக்காய் வந்து நம்ம அரைக்கச்சா நிறைய தண்ணி விடும், அதுவே போறோம். ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கொஞ்சமா நம்ம தண்ணி விட்டு அரைச்சிப்போம். தண்ணி விடாம பாருங்க, இதை போல நான் குறைப்பா அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். நம்ம இது வந்து சாதத்துக்கு பசஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இதை போல கொஞ்சம் குறைப்பா அரைச்சிக்கலாம். இதுவே நம்ம டிஃபனுக்கு அப்படின்னா கொஞ்சம் தண்ணியும் விட்டு இன்னும் கொஞ்சம் நைஸா அரைச்சிண்டு கடுகு பெருங்காயம் கருவேப்பிலை தாளிச்சோம்னா டிஃபனுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இந்த சட்னியை நம்ம சர்விங் பவுல்ல எடுத்துப்போம். வெள்ளரிக்காய் தொகையல் ஈஸியாவும் நல்லா பிரமாதமாவும் ரெடி ஆயிடுது. நான் சூடான சாதம் எடுத்துட்டு இருக்கேன். தொகையலுக்கு நல்லெண்ணெய் அல்லது நெய், 2ல எது வேணாலும் நல்லா இருக்கும். நான் இதுக்கு வந்து நெய் விட்டுக்கிறேன். இந்த வெள்ளரிக்காய் தொகையில சாதத்துல நம்ம பிசைஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம தொகையல் அப்படிங்கறனால கொஞ்சம் தண்ணி விடாம திக்கா அரைச்சுட்டோம்னா நல்லா இருக்கும். இந்த வெள்ளரிக்காய் தொகையலுக்கு வந்து அப்பளம் வடாம் இல்ல உருளைக்கிழங்கு கறி, கத்திரிக்காய் கறி, வெண்டைக்காய் கறி, இல்ல தேங்காய் போட்ட கறி, ஏதாவது கூட்டு எது தொட்டுன்னு சாப்பிட்டாலுமே ரொம்ப பிரமாதமா இருக்கும். நான் இன்னைக்கு வந்து கூட்டு பண்ணிருக்கேன். இந்த கூட்டோட வெள்ளரிக்காய் தொகையல் சாதத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
அவ்வளோ எதமா இருக்கு, சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிரமாதமா இருக்கு. வெள்ளரிக்காய் வந்து நம்ம ரொம்ப வந்து வதக்கல, ரொம்ப வேக விடல, லேசா வதக்கி எடுத்துட்டோம். அதனால அந்த வெள்ளரிக்காயோட ஃபிளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. அரைக்கிறச்சையுமே வந்து கொரப்பா அரைச்சிட்டோமா, அதனால வெள்ளரிக்காய் சின்ன சின்ன பீசஸ் தான் நம்ம சாப்பிட்றதுக்கும் வாயில கிடைக்கிறது. நம்ம வறுத்த பருப்பையும் வந்து ரொம்ப நைஸா அரைக்கல, அதையும் கொரப்பா அரைச்சிருக்கோம். அதனால இந்த டெக்ஸ்டர் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கு. சாதத்துக்கு அப்படிங்கறனால நம்ம இந்த மாதிரி அரைச்சிருக்கோம். இதே வந்து நம்ம டிஃபனுக்காக பண்றோம் அப்படின்னா இந்த பருப்பையும் இந்த வெள்ளரிக்காய் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் நைஸா அரைச்சிட்டு கொஞ்சம் ஜலமும் விட்டு கரைச்சிட்டு தாளிச்சிட்டோம் அப்படின்னா போதும், நம்ம டிஃபனுக்கும் யூஸ் ஆகும். இன்னைக்கு வந்து நான் வெள்ளரிக்காய் நல்லா பிஞ்சான வெள்ளரிக்காயா எடுத்துட்டேன், அதனால நான் தோலும் எடுக்கல, உள்ள அந்த விதையும் நான் எடுக்கல. ஒருவேளை நம்ம யூஸ் பண்ற வெள்ளரிக்காய் வந்து கொஞ்சம் முத்தலா இருந்தது அப்படின்னா தோலையும் உள்ள இருக்கிற விதையும் எடுத்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதே தொகையில நம்ம தயிர் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம், ஈவன் ரசம் சாதத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வெயில் காலத்துல நிறைய நீர்ச்சத்து உள்ள காய்கறிகளை நம்ம தேடி தேடி சமைச்சு சாப்பிடணும், அதுதான் வந்து உடம்புக்கும் நல்லது. இதெல்லாம் தான் நமக்கு சாப்பிடறதுக்கும் எதமாவும் இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த வெள்ளரிக்காய் தொகையல் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.